பீகாரோட எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸிட் போல்னு ஒன்று போட்டு நேற்றைக்கு போட்டு அடிச்சாங்க இல்லையா, அந்த எக்ஸிட் போல எல்லாரும் ஏறி விழுந்து அடிச்சாங்க. கூறு கட்டத்தனமா போட்டுக்கிட்டு இருக்கேடா, இப்படிலாம் எப்படா இவங்க ஜெயிக்க முடியும் பீகார்ல இவங்க பண்ண அட்டூழியத்துக்கு அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸிட் போல அடிச்சோம். ஆனா இப்ப என்னன்னா எக்ஸிட் போலுக்கு மேலேயே ஏறி நின்று கொடியை ஆட்டிக்கிட்டு திரியிறாங்க பாஜக. உடனே எல்லாரும் என்ன சொல்லுவோம், ஏய் இவன் எஸ்ஐஆரை வச்சு ஜெயிச்சுட்டான்டா, ஏமாத்தி ஜெயிச்சுட்டான்டா, எலெக்ஷன் கமிஷனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு ஜெயிச்சுட்டான்டா, 10,000 ரூபாய் லஞ்சம் கொடுத்து ஜெயிச்சான்டா. ஜெயிச்சான்ல, ஜெயிச்சானா இல்லையா? எப்படி ஜெயிச்சா என்னடா? அக்கிரமம் பண்ணி ஜெயிச்சா, அட்டூழியம் பண்ணி ஜெயிச்சா, அநியாயம் பண்ணி ஜெயிச்சா? ஜெயிக்கிறது தான் விஷயம். அவன் எப்படி ஜெயிச்சான்றதெல்லாம் விஷயமே இங்க கிடையாது. அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், எப்பயுமே உள்ளதுதான், எப்பயும் ஜெயிக்கிறவன் சொல்லணும், தோக்குறவன் கேட்கணும், அதுதான் நியாயம். இவங்க 4 சீட்டு ஜெயிச்சாலே நாங்க தான் எதிர்கட்சி ஆளுங்கட்சின்ற ரேஞ்சுக்கு ஆடுவாங்க. இப்ப 40 சீட்டை விட்டு மற்றது எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. என்னென்ன பேசுவாங்க, கேவலமா தான் இருக்கு கேட்கறதுக்கு. அவங்க மூஞ்சியை பார்த்து நம்ம எப்படி பேசணும், நமக்கும் கொஞ்சம் வெக்கமா தான் இருக்க முடியல. பட் இருந்தாலும் அவன் பேசுறதை கேட்டுத்தான் ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை உட்கார்ந்துருக்கான். அதை அவன் யூஸ் பண்ணிக்கிட்டு எப்படியெல்லாம் பேசுறான் தெரியுமா? நீ என்ன வேணாலும் பேசியிருக்கலாம், இதை நீ பேசுனது ஒன்று தப்பு. பீகார் இன்னைக்கு பீகார்ல நாங்க ஜெயிச்சிருக்கோம், நாளைக்கு தமிழ்நாட்டில் நாங்க ஜெயிப்போம். ஏன்டா தமிழ்நாடு என்ன பீகார் நினைச்சியா? என்ன நினப்புல நீங்க எங்களை நீங்க அவங்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எங்க முடிஞ்சா உன்னோட அந்த ஸ்ட்ராட்டஜி இங்க தள்ளி தான் பாரு. இந்த 10,000 ரூபாய் போட்டியில எலெக்ஷனுக்கு முன்னாடி 10,000 தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் போடு, உன் பக்கவாதம் என்னன்றது பிரிச்சு மேய்வாங்க. போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்க பேசணும். நீ என்ன வாய் இருக்குன்றதுனால என்ன வேணாலும் பேசலாமா சார்? ஒரு வரமுறை வேண்டாமா சார்? ஒருவேளை ஆனா அவங்க இவ்வளவு கான்பிடண்டா இருக்கிறாங்களே, பீகார்ல நடந்தது தமிழ்நாட்டில் நடத்தி காட்டிடுவாங்களோ? பார்த்துருவோமா? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் தர்பார். நான் கூத்தாடி கோபி. பீகார்ல டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்கு பாஜக. டபுள் செஞ்சுரி சார், வரலாறு காணாத வெற்றி. ஏற்கனவே பண்ணியிருக்காங்க, இதே மாதிரி 210 எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ 200 மோஸ்ட்லி கிராஸ் ஆகி முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இங்க எதிர்கட்சி கேட்குறாங்க, எங்கப்பா கவுத்து போடுவோம், புரட்டி போடுவோம், தூக்கி நிப்பாட்டுவோம், எங்கப்பா நிப்பாட்டி இருக்கீங்க எல்லாரும் கேட்குற. அப்போ ராகுல் காந்தி அவ்வளவுதானா? ராகுல் காந்திக்கு வேல்யூ இல்லையா? ராகுல் காந்திக்கு பீகார்ல எந்த வேல்யூவும் கிடையாது. உண்மைதான், உண்மைதான். அதாவது ராகுல் காந்தியில காங்கிரஸுக்கு எந்த வேல்யூவும் கிடையாது. இப்ப இனிமே பேசாம ராகுல் காந்தி இது பண்ணிட்டு போயிடலாம் சொல்றாங்க. இப்ப அரசியலை விட்டு கிளம்பி போறதுக்கு இது சரியான டைம். ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஏன் பாசக தமிழ்நாட்டில் போட்டி போடும்போது படுத்து அப்படியே உள்ளுக்குள்ள வாய்க்கரிசி அள்ளி போட்டாங்களே, அப்பெல்லாம் என்னாச்சு? ஏன் அன்னைக்கு மோடி அரசியலை விட்டு போயிருக்கலாமே? இல்லப்பா கேட்க, அன்னைக்கு பாஜக அரசியலை விட்டு போய் கட்சியை கலைச்சிட்டு போயிருக்கலாமே, ஏன் போகல? அதான் இது ஒரு பயங்கரமான அடி காங்கிரஸுக்கு. அதுல இல்லைன்னா யாரும் சொல்லவே முடியாது. அது ஏமாத்திட்டாங்க, எஸ்ஐஆர்ல ஏமாத்திட்டாங்க, அப்புறம் இந்த எலெக்ஷன் கமிஷனை வச்சு எவ்வளவு ஏமாத்தினாலும் இவ்வளவு சார். இந்த லீடிங் எல்லாம் உண்மையிலே கிரவுண்ட் ஒர்க்ல இவங்க கோட்டை விட்டுருப்பாங்க. இல்லைன்னா இந்த லீடிங்கு போறதுக்கு வாய்ப்பே இல்லை. வெறும் இந்த இவிஎம் எரரு, அதுக்கப்புறம் இந்த எஸ்ஐஆர் எரரு, இந்த 70 லட்சம் பேர், இந்த 70 லட்சம் பேர் உள்ள இருந்தா அப்படியே திருப்பி போட்டு 200 ஜெயிச்சிருக்கோம். இந்திய கூட்டணி கிடையவே கிடையாது. அது அவங்க இறங்கி ஒர்க் பண்ண அளவுக்கு இவங்க இறங்கி ஒர்க் பண்ணாங்களா? ஏன்னா இப்போ தேஜஸ்வி சைட்லையும் சரி, இந்த பக்கம் பார்த்துக்கோமே, அவங்களுக்கு சரியான ஒரு பயங்கர ஸ்கோப் ஒன்று இருந்தது. எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா, உண்மையிலே பீகார்ல டெவலப்மெண்ட்ன்றது ஒரு இலவும் கிடையாது. உண்மையில ஒரு இலவும் கிடையாது. அங்கே போனோம்னா நம்மளை ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே இருக்கு. அவங்க அப்படியே தான் அவனுக்குள்ள இருக்கிறாங்க. அவங்கள யாரும் வளரவும் இல்லை, அவங்கள கை தூக்கி விடவும் அவனுக்குள்ள யாருமே கிடையாது. அது அப்படியே தான் இது நாள் வரைக்கும் மெயின்டைன் பண்ணி. அதனால தானே இப்போ இந்த விகாஸ் கொண்டு போறாங்கல்ல, அதாவது வளர்ச்சி பாதையை நோக்கி நாங்க போறோம். சின்ன பொண்ணு ஜெயிச்சிருக்காரு, நேற்றுக்கு கட்சியில ஜாயின் பண்ணி இன்னைக்கு சீட்டு கிடைச்சு எம்எல்ஏ ஆயிடுச்சு அந்த பொண்ணு.
ஒரு சிங்கர். அந்த பொண்ணு வந்து பயங்கரமா அந்த பொண்ணு தான் இப்ப இருக்கிறதுல பிஜேபியிலேயே ஹாட் கேண்டிடேட். ஹாட் கேண்டிடேட்னா பயங்கரமா எல்லாராலையும் வாயை பொளந்து பார்க்கக்கூடிய ஒரு கேண்டிடேட். இறங்கி இந்த அளவுக்கு தோக்குற மாதிரி இருந்தா நம்ம கொடுத்த அதாவது இந்த ஒரு பிளைண்ட் வாக்குறுதி எல்லாம் இருக்கு இல்லையா? சும்மா எப்படி பண்ணுவோம், ஏது பண்ணுவோம் அதை பத்திலாம் கவலை கிடையாது. ஆனா பண்ணுவோம். நீ என்னை தூக்கி உட்கார வச்சு இங்க தமிழ்நாட்டுல சொல்றாங்க இல்ல, பாஜக சொல்றாங்க நாங்க ஆட்சிக்கு வந்து இதை செய்வாது. அதே மாதிரி பிளைண்ட் வாக்குறுதிகள். ஒண்ணு இல்ல, வீட்டுக்கு ஒரு எலெக்ஷன், அதாவது ஒரு கவர்மெண்ட் வேலை நாங்க கொடுப்போம். இந்த எலெக்ஷன்ல நாங்க ஜெயிச்சிட்டோம்னா வீட்டுக்கு ஒரு கவர்மெண்ட். எவ்வளவு வீடு இருக்குது, எவ்வளவு ஓட்டர்ஸ் இருக்காங்க தெரியுமா? அவ்வளவு பேருக்கு முதல்ல எப்படி கவர்மெண்ட் வேலை கொடுப்போம்? இந்தியா பூரா பீகார்காரனை உட்கார வைப்பியா என்ன? அப்படி கொடுத்தாதான் நம்ம வந்து, ஏன்னா ஒரு கணக்கு போட்டு பாருங்களேன், ஒரு 5 கோடி பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னா 5 கோடி பேருக்கு இந்தியாவில் ஒட்டுமொத்தமா 5 கோடி கவர்மெண்ட் வேலை இருக்குமான்றது தெரியல. அப்புறம் எப்படி நீ கவர்மெண்ட் வேலையை கொடுப்ப? இப்படி ஒருவேளை வீட்டில் இருக்க அங்க இருக்கிறவங்க எல்லாரும் கவர்மெண்ட் ஆபீசர் ஆயிட்டா எந்த கவர்மெண்ட்ல வேலை ஒழுங்கு, யாருக்கு வேலை பார்ப்பிய? பக்கத்து ஸ்டேட்டுக்கா? இல்ல, இதெல்லாம் இருக்குது. இது இல்லாம வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்குள்ள. இந்த கூட்டணி பலமா இருக்குன்னு வைங்களேன், ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இங்க எப்படி இந்த திமுக கூட்டணி பலமா இருக்கோ அதே அளவுக்கு பீகார்ல அந்த கூட்டணி பலமா இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா உண்மையில அந்த கூட்டணி ரொம்ப அடிவாங்கி கடைசி நேரம் வரைக்கும் சீட்டு இழுபறியில உட்கார்ந்து இருந்தாங்க. வா, அதை ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அதை பத்தி இப்ப இங்கனுக்குள்ள அதிமுக அலையன்ஸ் அடிச்சுக்குதுல்ல, அதே மாதிரியே அங்க அந்த அலையன்ஸ் அடிச்சுக்கிச்சு. அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. லல்லு பிரசாத்லாம் இருந்தோம்னா அத்தனை பேரையும் அடிச்சு வெளில தோர்த்திருப்பாப்புல. ஓடுங்க நான் பாத்துக்கிறேன், நான் கொடுக்கறதான் சீட்டு இருக்குதா இருந்தாரு, இல்லாட்டி எதிர்த்து ஓடுன்னு இருப்பாப்புல. உண்மை அதுதான். அப்படி இருந்தாத்தான், அதாவது ஊருக்கு ராஜாவா இருந்தாலும் தெருவுக்கு ஒருத்தன் அவன் கண்ட்ரோல வச்சிருப்பால, அந்த மாதிரிதான். இந்தியா பூரா நீங்க வந்து பெரிய கட்சியா இருந்தாலும் இங்க நான் சொல்றது நீங்க கேட்கணும். அந்த இடத்துல அவங்க சமரசத்துல அவங்க அது எப்படி, நாங்க எவ்வளவு பெரிய கட்சி நாங்க விட்டு கொடுப்போமா? பாரு, ஆப்போசிட்ல இருக்கிறவன் அத்தனை இடத்துல நிக்கிறான், அவனும் உங்க ஆள் கூட தானே நிக்கிறான், அதாவது அந்த ஊர்க்காரனோட தானே நிக்கிறான். அப்புறம் எனக்கு மட்டும் ஏன் நீ கொடுக்க மாட்ட? அவனை மாதிரி நீ ஜெயிப்பியா? இப்ப அவ்வளவு இடம் கொடுத்து நம்ம எவ்வளவு ஜெயிச்சிருக்கோன்றது முக்கியம். ஏற்கனவே இது அடி வாங்கினுச்சு. அவங்க கிராப் பீகார்ல மேல ஏறி இருக்கு. உண்மையில எல்லாருமே புரியாம தவிக்கிறாங்க. ஒண்ணு இல்லை சார், இந்த ஓட்டு முடிஞ்ச அன்னைக்கு கூட, கடைசி அந்த ஓட்டிங் அந்த டேட்டுக்குள்ள 11 நினைக்கிறேன், அன்னைக்கு கூட எல்லாரும் ரொம்ப கான்பிடண்டா இருந்தாங்க. கருத்து கணிப்புல இவ்வளவு வரலப்பா, கருத்து கணிப்புல 140 நிப்பாட்டிட்டாங்க. 200 பவுன் எவனுமே சொல்லல. ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை, மக்கள் மனசு எந்த இடத்துல மாறுனுச்சு, எந்த இடத்துல இவங்க அடி வாங்கின அடிப்படையில எங்க அடி வாங்கி இருக்காங்க மக்களை போய் வெறும் ஒரு 4 ரேலி. ஏன்னா இப்ப ராகுல் காந்தி எவ்வளவு தூரம் எஸ்ஐஆருக்காக இறங்கி போராடி இருக்காப்புல, அந்த எஸ்ஐஆர் அவருக்கு கை கொடுத்துருக்கணும்ல. ஆனா அவர் பேசுன விஷயம் அவங்களுக்கு போய் சேரணும், போய் சேரனாலும் புரிஞ்சிருக்கணும். முதல்ல அந்த அப்ளிகேஷன், இந்த நம்ம அந்த எனுமரேஷன் ஃபார்ம், எவ்வளவு பேர் உள்ளுக்குள்ள இருந்தாங்க, எவ்வளவு பேர் வெளியில இருக்காங்க, எவ்வளவு பேர் ஓட்டு போட, அது எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. 10,000 ரூபாய் சார். இந்த 10,000 ரூபாய் எந்த லெவல்ல ஒர்க் ஆகி தெரியுமா? நமக்கு வேணா 10,000 ரூபாய் ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். ஆனா அவங்கள பீகார்காரங்களை பொறுத்த வரைக்கும் 10,000 ரூபான்றது லைஃப் டைம் செட்டில்மெண்ட் சார். அவ்வளவு பெரிய காசு அவங்களுக்கு. நீங்க சும்மா இல்லைங்க. ஏன்னா நினைச்சு பாருங்க, மாசம் 10,000 ரூபாய்க்கு தான் அவன் ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு போறான். அவங்களுக்கு ஒட்டுமொத்தமா ஒரே நேரத்தில் அத்தனை பேருக்கு ஆளுக்கு 10,000 ரூபாய் அப்படின்னா உண்மையில மாநிலம் பயங்கரமா டெவலப் ஆயிடுச்சுன்னு அவங்களுக்கு ஃபீல். வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு கொடுக்குறாங்க. ஆனா அந்த 10,000 எப்படி கொடுத்தாங்க தெரியுமா? அது ஒரு ஸ்கீம்ல கொடுத்தது. நல்லா தெரிஞ்சுங்க. நம்ம இந்த மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறோம் இல்லையா, உரிமை தொகை, அந்த மாதிரி கிடையாது. அது வந்து ஊக்கத்தொகையும் கிடையாது. அது தொழில் தொடங்கிறதுக்கான ஒரு விஷயம். நாங்க ஆட்சிக்கு வந்தா ஆளுக்கு 2 லட்சம் ரூபாய் உங்களோட பேசிக் பிளானை வச்சு நாங்க உங்களுக்கு தருவோம். இப்ப இத்தனை கோடி பேருக்கு போயிருக்கு இல்லையா லேடிஸ்க்கு, அந்த 10,000 ரூபாய் நாங்க ஆட்சிக்கு வந்தா அவ்வளவு காசு தருவோம். அப்படி ஒருவேளை உங்களுக்கு நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்ப யார் யாருக்கெல்லாம் நான் 10,000 அனுப்பிச்சு விட்டேனோ அந்த 10,000 வந்து வேண்டாம், தொழில் தொடங்க வேண்டாம்னு ஐடியா வந்துச்சுன்னா திருப்பி எல்லாம் தர வேண்டாம், நீங்க வச்சுக்கங்க, அந்த 10,000 எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்ட்டாங்க சார். இதுக்கு பேர் என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. அதாவது இந்த ஸ்கீம், இந்த கவர்மெண்ட் ஸ்கீம், அதாவது ஒட்டுமொத்தமா ஒரு அரசாங்கம் ஒரு ஸ்டேட்டுக்கு லீகலா லஞ்சம் கொடுத்துருக்கு. இதுக்கு பேர் என்னன்றது எனக்கு ஸ்கீமோட யாராச்சும் சொல்லுவாங்களா? அப்படி இப்போ பேங்க்ல இருந்து உங்களுக்கு ஒரு 10,000 லோன் கொடுக்குறாங்க ஒரு பேச்சுக்கு. இந்த 10,000 லோனை நீ திருப்பி கட்டலைன்னா பரவாயில்ல, நம்ம தான் இது வரைக்கும் பேங்குக்கு முன்பணம் கட்டியிருப்போம், பேங்க் நமக்கு முன்பணமா எடுத்துக்கலான்றது, அது முன்பணம் வேண்டாங்குது. ஐயா இல்ல, இதுக்கு பேர் இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம் செகண்ட் இதுல. ஏன்னா மொத்தமா அந்த ஃபர்ஸ்ட் அந்த 121 இதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பேஸ் ஆஃப் எலெக்ஷன் நடந்துச்சு இல்லையா,
அத்தனை தொகுதியிலே 55 சீட்டு வரும்லைங்க. மொத்தமா சேர்த்து 240 சேர்த்து 55 சீட்டு வர மாட்டேங்குது, முக்குது. அவ்வளவு தூரம் திணறாங்க. தலைவர்கள் எல்லாம் போராடுறாங்க. அந்த ஸ்டேட்டோட முக்கியமான எதிர்க்கட்சியோட பயங்கரமான கேண்டிடேட்டு அவருக்கு வந்து தட்டு தடுமாறி நின்றுட்டு இருக்காப்புல. ஆள் எதிர்த்தாப்புல இருக்கிறவன் அசால்ட்டா லீட் பண்ணி கொஞ்சம் கூட எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாம ஃப்ரீயா இருக்க மாட்டேங்குது. நமக்கு போராட்டமா இருக்கு அவங்க தோத்து போறது. இத்தோட எதிர்க்கட்சி முடிஞ்சு அப்படின்ற மாதிரி பீகார்ல சொல்லிட்டு இருக்காங்க. அது லல்லுவோட லெகசி, அந்த லெகசி இருக்கு இல்லையா, அது இத்தோட முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி பேசியிருக்காங்க. பட் ஆனால் எதுக்குமே நல்லா தெரிஞ்சவங்க, ஒரு எலெக்ஷன்ல வாஷ் அவுட் ஸ்வைப் ஆன எந்த ஒரு கட்சியும் அத்தோட முடிஞ்சதாலும் கிடையாது. மறுபடியும் ஆப்போசிட்ல இருந்த கட்சியை அடிச்சு நொறுக்கி மேல மறுபடியும் வந்திருக்கு. இதுக்கு இப்ப இருந்த நிலைமை மறுபடியும் அடுத்த தேர்தலில் அது மாறிக்கிட்டே மாறும். அது நம்ம இதுல நம்ம தமிழ்நாட்டுல கண்கூட பார்த்துருக்கோம். அதுல இப்பதான் என்ன சொல்றாங்க, இதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் நடக்கும். பீகார்ல பண்ண மாதிரி நாங்க தமிழ்நாட்டுல பண்ணுவோம். என்ன அந்த ஆட்சி மாற்றம், அந்த எழுச்சி, அந்த மக்கள் வந்து பேராதரவா வந்து மோடிக்கு கொடுப்பாங்க. நல்லா கிடையாது. இப்பயுமே மோடியையே இதுல கிரெடிட் எடுத்துக்கிறதுக்கான வேலையே கிடையாது. மோடி வந்து தான் ஜெயிச்சாரு. மோடியை வந்து பிரச்சாரம் பண்ணா எவனாலையும் வந்து அதை வந்து தடுக்க முடியாது. பாஜகவோட வெட்டினா பெங்களூர் கர்நாடகாவில் ஏன் தோத்தோம்? தமிழ்நாட்டில் 8 முறை வந்துட்டு போனாரு, ஏன் தோத்தோம்? ஒரு இடத்துல கூட ஜெயிக்கலையே, ஏன் தோத்தோம்? ஸோ மேட்ரு அங்கே கிடையாது. அவங்களுக்கு அந்த இடத்துல ஏதோ ஒன்று இவங்க கிட்ட பிடிபடல. அவங்கள எங்கே பிடிக்கணுமோ அங்கே சரியா பிடிச்சிட்டாங்க. பீகார்ல நம்ம நிதிஷ்குமார் அவர் பிடிச்ச. இப்போ தமிழ்நாட்டில் இது நடக்குமா? தமிழ்நாட்டில் இந்த வேலைகள் ஒர்க் அவுட் ஆகுமா? தாராளமாக ஒர்க் அவுட். தமிழ்நாட்டில் இதே தான் நடக்க போகுது. பீகார்ல நடந்ததான் தமிழ்நாடு நடக்க போகுது. ஆனால் என்ன, கொஞ்சம் மாற்றி நடக்கும். இப்போ இந்த இடத்துல எதிர்கட்சிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அதே மாதிரியே அந்த இடத்துல நீங்கள் உட்காந்துருப்பீங்க. அதுதான் நடக்கும். நீங்கள் காசு கொடுக்குறதுனாலையோ, நீங்கள் அந்த வாக்குறுதி அதாவது பணம் கொடுக்குறேன்றதுனாலையோ அவ்வளோ சீக்கிரம் உங்களை யாரும் நம்ப மாட்டாங்க. இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருமே ஒவ்வொருத்தனும் எதனால மேலே வந்து இப்போ உண்மையில அதை பாஜக உள்ள வந்து தமிழ்நாட்டில் டெவலப் ஆயிடுச்சு. டெவலப் ஆகலைன்னு சொன்னால் அது நம்மளை ஏமாற்றிக்கிறதோ, நம்மளே ஏமாற்றிக்கிறதோ அது ஒரு கணக்கு. வேணா சந்தோஷமா இருந்துக்கலாம். அவங்க ஒன்றும் இல்லைப்பா, அவங்க வளரலாம் ஒன்றும் கிடையாதுப்பா, அவ்வளோதான்ப்பா அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் அவங்க உங்களுக்கு தெரியாமலே உங்கள் முதுகுக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி வந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையும் வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரூட்டு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங் ரூட்டாக வந்து பேஸை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தமிழ்நாட்டில் இன்னைக்கு எடுபடுமா, 2026 எடுபடுமான்னு கேட்டுலாம் படாது. ஆனால் இதே மாதிரி போச்சுன்னா, ஏன்னா அவங்க நினைச்சது முதல்ல ஆட்சியை பிடிக்கின்றதில்ல, கட்சியை பிடிக்கணுன்றது தான் இருக்கிறத முடிச்சு. முதல்ல அவன் பெரிய கட்சியை டெவலப் ஆகணும். ஒன்றும் இல்லை, போன எலெக்ஷன்ல 4 சீட்டு, இந்த எலெக்ஷன்ல 10 சீட்டு ஜெயிச்சா அவன் ஹாப்பி. என்னாச்சு? அவன் டார்கெட்டு அவ்வளவுதான். 4ன்றது 10 15 வந்துட்டா போதும். 15 வந்துட்டு அதுக்கப்புறம் அவன் ஆட்சியை பிடிச்ச ரேஞ்சுக்கு ஆட ஆரம்பிச்சிடுவான். போதும்டா, இது போதும்டா. இன்னும் ஒரு 10 20 வருஷத்துல நாம புள்ள நம்மளோட பிள்ளைகளை இறக்கி விட்டுற மாட்டோம். நம்ம பிள்ளை எம்எல்ஏ பூரா நம்ம பிள்ளைகளா தான் இருக்கும். அந்த இடத்துக்கு அவன் வந்துடும். இந்த டைமுக்கு அது முடியாது. அங்க இருக்கிற அளவுக்கு இங்க கம்பேரிசன் தயவு செய்து யாரும் பண்ணாதீங்க. அந்த மைண்ட் செட் எதுக்காக இப்போ பீகார் இவ்வளவு தூரம் வெற்றியை எவ்வளவு கொண்டாடுறாங்க? ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் இருக்கிற மற்ற எல்லா ஸ்டேட்டும் அடுத்தடுத்து அவங்களுக்கு அடி, சரியான அடி காத்திருக்கு. கேரளா இருக்கு, தமிழ்நாடு இருக்கு, மேற்கு வங்கம் இருக்கு. ஆனா இப்ப சொல்லிட்டேன், மேற்கு வங்கம் தான் எங்களோட அடுத்த இலக்குன்ட்டு. ஆனா அந்த மேற்கு வங்கத்துல என்ன மாதிரியான ரிசல்ட் வரப்போகுது? ஏன்னா ஏற்கனவே மேற்கு வங்கத்துல இருந்த கட்சியை, நல்ல பிரம்மாண்டமா இருந்த கட்சியை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டாங்க. கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ஆக்கிட்டாங்க. இப்ப அவங்க தான் அங்க எதிர்கட்சி. உண்மை அதுதான், அவங்க தான் அங்க எதிர்கட்சி. இப்ப அவங்க உள்ள போவாங்க. இப்ப அவங்களுக்கும் மம்தாவுக்கும் தான் பெரிய போட்டி. எங்க மம்தா எங்கேருந்து வெளில வந்தாங்க, தனியா கட்சி ஆரம்பிச்சாங்க, யாரை எதிர்த்தாங்க? இப்ப அப்படி ஒரு எதிர்த்தாங்க கட்சி அங்க இல்லவே இல்லையே. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அதே மாதிரி ஒரு நிலைமை தமிழ்நாட்டுக்கு வரலாம், வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவங்க பீகார்ல தோற்றதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். பட் அதையெல்லாம் சரி பண்றதுக்காகத்தான் நீங்க எலெக்ஷன் கேம்பெயின் ஒன்று பண்ணீங்க. அதெல்லாம் தடுக்கிறதுக்காக நம்ம அவங்கள குத்தம் சொல்லி இங்கனுக்குள்ள சொல்றோம் பார்த்தீங்களா? அதிமுகவை சொல்றோம், இப்போ பாஜகவை சொல்றோம், குத்தம் சொல்லியே உட்காந்து அதே குத்தம் தான் அங்கேயும் உட்கார்ந்துருச்சு. ஆக்ஷன்ல ஒண்ணுமே ஆகல. அது ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த இதை வந்து இங்க நீங்க கனவு காண்டுகிட்டு இருந்தீங்க, பீகார்ல நடந்த மாதிரி நடந்துடும்,
பாஜக தான் வந்து ஆட்சி கட்டில உட்காரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வேணா வந்து உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நாங்கள் உங்களை ஒன்றும் சொல்லாமல் சிரிச்சிட்டு போயிடலாம். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. வெற்றி பெற்ற பாஜகவுக்கு வாழ்த்துக்கள். பீகார் மக்களுக்கு எங்களுடைய வருத்தங்கள். நன்றி.